மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் பெரிய வீடியோவாக இந்த வீடியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்த மேட்டரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, திருமானனுக்கு கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாரு, கமலஹாசனே திருமானனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கம்யூனிஸ்ட்டுகள் அதிருப்தியாக இருக்காங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுது. பாண்டிச்சேரியில் ஒரு கணக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போது இது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. என்னப்பா ஒரு கூட்டணினா சண்டை சச்சரவு பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா ஒரு இதாக ஒத்து மாட்டாங்கிறதுனால தனித்தனியா இருக்காங்க. கூட்டணிங்கிறது கூட்டு தானே, ஒரு மாதிரி இணைகிறாங்க, அவ்வளவுதானே மேட்ரு. இதுல எப்படி அப்படியே நூல் பிடிச்சமா எப்படி சரியா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க. இது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஏன் பொருந்தா கூட்டணின்னு சொல்றோம்னா, நீங்க எதை கணக்கு பண்ணி கூட்டணி அமைச்சிங்களோ ஓட்டு கிடைச்சிருங்கிறதுனால கூட்டணி அமைக்கிறீங்க, அந்த ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான் பொருந்தா கூட்டணின்னு சொல்றோம். இந்த பொருந்தா கூட்டணியை நீங்க அமைச்சதுக்கு தலைவர் விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். எப்படி எதனால அது பொருந்தா கூட்டணி, எப்படி தலைவர் விஜய் அவர்கள் காரணம், எல்லாத்த பத்தியும் தெளிவா ஆழமா இன்றைய தருவாயில திமுக கூட்டணி இறுதி வடிவம் படப்போது. இந்த தருணத்துல இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம். அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். ஒன் பை ஒன்னா தெளிவாளமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். விஷயம் மக்களே, முதல்ல திமுக இவ்வளவு பெரிய கூட்டணியை ஏன் அமைச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதற்கு பின்னாடி திமுக யூகம் என்னன்னா, ஒரு ஆளுங்கட்சியா இருந்தாவே மறுபடியும் அந்த ஆளுங்கட்சிக்கு மக்கள் ஓட்டு போறதுக்கு நிறைய யோசிப்பாங்க. ஏன்னா அந்த ஆளுங்கட்சி மேல கொஞ்சம் அதிருப்தி இருந்திருக்கும். அந்த அதிருப்தியை அவங்க ஈடுகட்டணும்னா புதிய கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தோம்னா, இப்போ ஓட்டு முன்னாடி ஓட்டு போட்டவங்க மறுபடியும் ஓட்டு போடாம இருப்பாங்கல்ல, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகளை ஈக்குவல் பண்றதுக்கு புதிய கட்சிகள் உள்ள வரும்போது இந்த வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்க. இதை நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த கூட்டணி கணக்கு கரெக்டா போயிடும். வெளியே போனவங்க வெளியே போட்டோம், புதுசா உள்ள வர்றவங்க ஈக்குவல் பண்ணோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல திமுக இருக்கு. திமுக பக்கம், அதாவது அந்த அறிவாலயம் பக்கம் யாராவது தண்ணி கேன் போட்டு எங்க நாங்க ஒரு கட்சி வச்சிருக்கோம்னா சேர்த்துருவாங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில் அவ்வளவு பெரிய அதிருப்தி இருக்குங்கிறத அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த அதிருப்தி காரணமா மட்டுமே இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மெகா கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஆட்சி அவங்க ஒழுங்கா நடத்தியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கூட்டணியெல்லாம் அமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மிகப்பெரிய பொருந்தா பிரம்மாண்ட கூட்டணியை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பர் 1 பாயிண்ட். இப்போ நம்பர் 2, சரி இப்போ கூட்டணி கணக்குகள் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஓவரால் பார்க்கும்போது 175 இடங்கள்ல சில இடங்கள்ல கூட்டணி கட்சியோட தலைவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாங்க. 175 இடங்கள்ல உதயசூரியனுக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு சில தொகுதிகள்லாம் கொடுத்ததெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 59 தொகுதிகள் கூட்டணி கட்சி கொடுத்திருக்காங்க. இந்த 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணி கட்சியோட தொண்டர்கள் ஓட்டு போடணும். இந்த 59 தொகுதியில் நிக்க போற கூட்டணி கட்சியோட தலைவர்களோட அந்த சின்னங்களுக்கு மிக முக்கியமா திமுகவோட தொண்டர்கள் பிற தொண்டர்கள் ஓட்டு போட்டா மட்டும்தான் இது ப்ராப்பரான அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயமானது இங்க நடக்கும். ஆனா அது இந்த தேர்தலில் நடக்காது அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமா சொல்றோம். இது என்னுடைய 2வது பாயிண்ட். இப்போ 3வது, சரி அப்படியே நான் ஒன் பை ஒன்னா வரேன். ஒவ்வொரு கட்சியும் திமுகவோட உறவு எப்படி இருக்கு, ஒவ்வொரு கட்சியோட தலைமைக்கும் ஒவ்வொரு கட்சியோட தொண்டர்களுக்கும் திமுகவோட உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாவே இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமா சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோடனே நம்ம வேல்முருகன் அவர்கள் கட்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு அவங்க கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி இந்த கூட்டணியில் சில தொகுதிகளில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, திமுகக்கு எதிரான அதிருப்தியை நான் உருவாக்குவேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைவர் விஜய் அவர்களை மிக தரைக்குறைவா பேசினாங்க. தலைவர் விஜய் அவர்கள் பெண்களுக்கு, அதாவது குழந்தைங்கன்னு சொல்லலாம், குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பார்ல, 10வது 12வதுல நல்ல மார்க் வாங்கின குழந்தைகள், அந்த நிகழ்ச்சியை இவர் கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அப்ப இவரை நம்ம ஒத்த சீட்டு எம்எல்ஏன்னு சொன்னோம். இன்னைக்கு எலெக்ஷன்ல இவர் போட்டியே போட போறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், என் தலைமை முதலமைச்சர் வேட்பாளர், அவரை எதிர்த்து கொச்சையா கருத்து சொன்ன நீங்க தேர்தல் களத்திலிருந்து அகற்றப்பட்டீர்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. திமுக கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கும் போது அது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அதிருப்தியை கிளப்பிட்டு வெளியே போயிட்டாங்க. பிற கட்சிகள் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்க ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம போனோம்னா, மக்கள் நீதி மைய கமலஹாசன் அவர்கள் இந்த அறிக்கையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 தொகுதி தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கமலஹாசன் இதுக்கே டென்ஷன் ஆகிட்டாப்புல. அந்த 2 தொகுதியும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லும் போது கமலஹாசன் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி உன் சின்னமும் வேணாம், உன் கட்சி வேணாம், ஒன்று வேணாம்னு சொல்லி கடுப்பாயிட்டாப்புல. கடுப்பாயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மாநிலங்களவை எம்பியில் இருக்கார்ல, அதன் காரணமாக நாங்கள் எலெக்ஷனில் போட்டி போடலப்பா, நீ ஏன் நின்றுக்கப்பா, நீ ஏன் வச்சுப்பா, ஒரு கோவத்தில் சொல்லுவோம்ல, நீ ஏன் எல்லாத்தையும் வச்சுக்க, எனக்கு ஒரு கரமும் வேணாம்னு சொல்லுவோம்ல, அந்த
அந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு மக்கள் நீதி மையம் கட்சி பேருக்கு மக்கள் நீதி மையத்துக்கு சரியா வந்து அவங்களுடைய சின்னத்தில் அவங்கள போட்டி போடுறதுக்கு இவங்க அனுமதிக்கல, அதனால அவங்க கோவப்பட்டு இந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது பரவலாக பேசப்படும் போது தான் திருமாவளவன் உள்ள வந்து அது என்னங்க ஒரு கூட்டணி அமைக்கிறீங்கன்னா அந்த கூட்டணியை இங்கே எப்படி அமைக்கணும், முதல்ல அந்த கூட்டணியில் எவ்வளவு வந்து அந்த கூட்டணிக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, அந்த கட்சி எப்படிப்பட்ட கருத்தியல்ல உறுதியாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பார்க்கணும்ல. மக்கள் நீதி மைய கமலஹாசன் அவர்கள் கருத்தியல்ல ரொம்ப உறுதியாக இருக்கிறவருன்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாப்ல, அந்த கருத்தியல் அடிப்படையில் அதாவது அவர் வந்து உங்க சின்னத்தில் போட்டி போறேன்னு ஆசைப்பட்டா உங்க சின்னத்தில் போட்டி போட்டோம், இல்ல அவருக்கு வந்து டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டி போடணும்னு ஆசைப்பட்டார்னா டார்ச் லைட்ல நிக்கட்டும், ஆனா நீங்க ஏன் அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து போட்டு அழுத்துறீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அவர் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை பொது வெளியில எழுதியிருக்காரு. போன் போட்டு முடிக்க வேண்டிய பஞ்சாயத்தை பொது வெளியில எழுதியிருக்காரு. நான் முன்னாடி சொன்னபடி வேல்முருகன் அவர்கள் கட்சி அதிருப்தி, மக்கள் நீதி மையத்துக்கு உரிய மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் திமுக நிற்கக்கூடிய தொகுதிகளில் திமுகக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். அதுக்கப்புறம் திருமாவளவன் 8 சீட்டு தான் தருவேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. செமகாண்டாயிட்டார். அதாவது என்னுடைய வாக்கு பர்சன்டேஜோட தேமுதிகக்கு 10 தொகுதி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. 10 தொகுதி இருக்கக்கூடிய தேமுதிகக்கு அவ்வளோ பெரிய வலிமையான கூட்டணியாக நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் கூடயே இத்தனை நாளாக இருக்கேன், உங்களை எதிர்த்து நான் எதுவுமே பேசுனது கிடையாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். மறைமுகமாக நீ குத்திவிட்டார் அந்த வீடியோவில் சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கூட்டணியில் தேமுதிகக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது விசிகாக்கு பிடிக்கல. விசிகாக்கு 10 தொகுதியாவது நம்ம கொடுத்துருக்கணும், 10 to 12 கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது விசிகா தொண்டர்களோட எண்ண ஓட்டமா இருக்கு. ஆனா விசிகா தலைமை சொன்னதை அவங்க கேட்கவே இல்லை. திருமாவளவன் வெளியே வந்து வேதனைப்பட்டேன் வருத்தப்பட்டேன்லாம் நிறைய பேசினாரு. அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் விஷயத்துல திருமாவளவன் தன்னுடைய கருத்தியல ரொம்ப தெளிவா திமுக தலைமைக்கு சொல்லிட்டாங்க. திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமா விசிகா தொண்டர்கள் இந்த வாட்டி திமுகக்கு வாக்களிக்கிறது 175 இடங்கள்ல கொஸ்டின் மார்க் தான் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆணித்தனமா தெளிவா சொல்லிடுறேன். சரி, விசிகா அந்த மாதிரி இருக்கு. கம்யூனிஸ்ட் 2 பேருமே வருத்தங்க, எங்களுக்கு சரியில்லைங்க, எங்களுக்கு ஒத்து வரலைங்க அப்படிங்கிற விஷயத்த ஓப்பன் அப்பா சொல்லிட்டாங்க. இவங்க 5 10 தொகுதியில் தான் நிற்க போகிறாங்க. ஆனால் இவங்க அந்த 10 தொகுதி போக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 224 தொகுதியில் ஓட்டு போட போகிறாங்க. திமுக நிற்க போகிற 175 தொகுதியில் இவங்க தொண்டர்கள் அங்கங்கே இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்க. இந்த வாட்டி தேமுதிகக்கு 10 தொகுதி கொடுத்துருக்கீங்க, மொத்த கம்யூனிஸ்ட்டுக்குமே 10 தொகுதி தான் கொடுத்துருக்கீங்க. அது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, 2க்கு சேர்த்து 10 தொகுதி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் ரொம்ப நாளாக உங்கள் கூட இருக்கோம், போன வாட்டி 6 கேட்டோம், அந்த 6ஐயே திருப்பி கொடுங்கன்னு கேட்டோம், 6எல்லாம் கிடையாது 5 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. கடைசி நேரத்தில் எங்களால் எங்கேயும் போக முடியல அப்படிங்கிற அந்த நிர்பந்தம் இருக்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு கழுத்து அறுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக கம்யூனிஸ்ட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. இதையும் கடந்து நீங்கள் போனீங்கன்னா கடைசியாக வந்தாருங்க விநாயகன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸை பற்றி நிறையா பேசலாம். பயங்கரமான பஞ்சாயத்து காங்கிரஸ்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக காங்கிரஸ் கட்சியில் நேற்று பொதுச்செயலாளர் ஒருத்தரை நீக்கினாங்கல்ல செல்வம் சொல்லி, அவர் இன்னைக்கு நம்ம கட்சியில் ஜாயின் பண்ண போறாரு. இப்போ நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற தருவாயில் கூட மேபி ஜாயின் பண்ணுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. அவரோட 200-300 பேர் நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட தொண்டர்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி திமுக மேலே இருக்கு. ஏன்னா திமுக வாரிய தலைவர் பதவி கொடுக்கல, உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் கொடுக்கல, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல, எதுவுமே பண்ணாமல் எங்களுடைய வாக்குகளை மட்டும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட பெயரை பயன்படுத்தி சகோதரன் சொல்லி எங்களை ஏமாத்துது திமுக அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் அதிருப்தி ஆயிட்டாங்க. அது மேலே பெரிய தலைக்கட்டுலேருந்து ஆரம்பித்து கீழே இருக்கக்கூடிய சின்ன தலைக்கட்டு வரைக்கும் பெருசாக அதிருப்தி ஆயிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கேரளா வரைக்கும் வர ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ண தமிழ்நாட்டுக்கு வராரா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரேராக தான் ராகுல் காந்தி அவர்கள் வருவாங்க. சொல்லப்போனால் வராமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காங்கிரஸோட இணைந்து திமுக வந்து பயணிக்கிறது ராகுல் காந்தி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கவே இல்லை. ஏன்னா சகோதரர் கூட்டு இருந்தவர் மிஸ்டர் பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டே இருந்தார். கடைசியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்தா தெரியும். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இவங்க ஒரே அணி தான், ஆனால் விசிகா 3 தொகுதியில் தனித்து போட்டியிடுது. பிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தராங்க. அந்த 3 தொகுதியில் திமுக வேட்பாளரையும் காங்கிரஸ் வேட்பாளரையும் எதிர்த்து விசிகா போட்டி போடுது. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா தேமுதிக 2 தொகுதியில் எல்லாரையும் எதிர்த்து போட்டி போடுது. அந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மிக முக்கியமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா 5 தொகுதிகளில் திமுகக்கும் காங்கிரஸும் ஒரே கூட்டணி தான் இருந்தாலும் 5 தொகுதியில் சண்டை போட்டுக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் பஞ்சாயத்து, பாண்டிச்சேரியிலையும் பஞ்சாயத்து. இதுவரைக்கும் காங்கிரஸ் திமுக
திமுக கூட்டணி இருக்கிற கூட்டணி கணக்குகள் அத்தனையிலுமே மிகப்பெரிய பொருந்தா கூட்டணிக்கு மாறி இருக்குன்னா அது காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் அவ்வளவு பெரிய பொருந்தா கூட்டணிக்கு மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கொஞ்சம் பேர் நம்ம கட்சியில் நேரடியாக இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 175 இடங்கள்ல திமுகவோட உதயசூரியன் சின்னத்தில் காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகிகள் தோழர்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் வேற யார் இருக்கா? வைகோ. அவர்லாம் நான் திமுக கூட்டணியில் இருக்கிறவரெலாம் கன்சிடர் பண்ண மாட்டேன். அவர் என்னை பொறுத்தவரையும் திமுக ஆளு தான், அவரை விட்டுருங்க. ஏன்னா அவர் ஒரு தொகுதியில் தான் வாங்கியிருக்காப்புல, மிச்சம் 3 உதயசூரியன் தான். அவர் கட்சியில் நிர்வாகிகள் இருந்தாங்கன்னா தெரிலங்க, இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி திமுக கூட்டணியில் எல்லா பக்கமும், அதாவது புதிய கட்சியாக தேமுதிக உள்ள சேர்த்து குறைந்த வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சியை உள்ள சேர்த்து மொத்த கட்சியோட வாக்குகள், மொத்த கட்சியோட அந்த சீட்டுகள் அத்தனையுமே குறைச்சி இவங்களுக்கு 10 கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 10 பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் ஆல்ரெடி இருந்தவங்கள்ட்டேருந்து திரும்ப நீங்கள் ஒரு 2 கொடுங்க, கம்யூனிஸ்ட் நீங்கள் ஒரு 1 கொடுங்க, நீங்கள் 1 கொடுங்க, நீங்கள் 2 கொடுங்க, அப்படி 2 1 சேர்த்து இந்த 10 தொகுதியை தேமுதிக கொடுத்துருக்காங்க. எதுக்கியா ராஜ்யசபா சீட்டு தேமுதிகனா? ஆமாங்க கொடுப்போங்க அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து கொடுத்து எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் திருப்திகரமான ஒரு விஷயத்தை திமுகலேருந்து வாங்கியிருக்காங்க. கொடுத்ததில் திமுகவுக்கு திருப்தி இல்லை, வாங்கின பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் திருப்தி. மற்றபடி இந்த 10 சீட்டினால மொத்த கூட்டணிக்கும் பெரும் அதிருப்தி காத்திருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஓவரால் பார்த்தீங்கன்னா 175 இடங்கள்ல திமுகக்கு அவங்க கூட்டணி கட்சிகள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு திமுக நம்புனுச்சுன்னா அதோட பெரிய ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் சில கட்சிகள் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் ஓவரா பண்ணிச்சு அப்படிங்கிற வருத்தம் திமுக காரங்களுக்கு இருக்கு. கம்யூனிஸ்ட்ல இந்த ஒரு கம்யூனிஸ்ட் ஓகே, இன்னொன்று கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப ஓவரா பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயம் திருமானே பொதுவெளியில் அப்படி பேசியிருக்க வேணாம் அப்படிங்கிறது திமுக காரங்களுக்கு சின்ன வருத்தம். இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் சில பேரோட செயல்பாடு திமுகவினரே அதிருப்தி ஆக்கியிருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த திமுகவோட அணுகுமுறை பார்த்தீங்கன்னா இவங்களை அதிருப்தி ஆயிருக்கு. 2 பேருமே பிடிக்கல, கட்டாய கல்யாணத்தில் இருக்காங்க. இந்த கட்டாய கல்யாணம் தேர்தல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நாங்கள் கட்டாய கல்யாணத்தில் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி குத்தும் போது இவங்களுக்கு ஏன் குத்தணும் அப்படிங்கிற அந்த கோபத்தில், அந்த ஈகோவில் அந்த ஓட்டு போட மாட்டாங்க. இதனால தான் இது பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். எல்லாரோட ஆப்ஷனாக திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களோட ஆப்ஷன் என்னவா இருக்குமா? பாஜக அதிமுக உள்ளே வந்துடக்கூடாது, ஏன்னா பாஜக இங்கே உள்ளே வந்துடும், அப்போ பாஜகவை கொள்கை எதிரியாக அறிவித்த விஜய் அவர்கள் தான் சரியான தீர்வாக இருக்கும்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இது புரியல, இருக்கிற ஒரே ஆப்ஷன் இவர் மட்டும்தான். இவர் குத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, இந்த பக்கம் மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், மதிமுக யாராக இருந்தாங்கன்னா அவங்க உட்பட எல்லாருமே அழகாக குத்தி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதனால தான் இதை பொருந்தா கூட்டணி, ஒர்க் அவுட் ஆகாத கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமாக சொல்கிறோம். இதைத்தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்த ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.